வேலூரில் நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரை நிகழ்த்தி வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். ஆக நம்மை பொறுத்தவரையில் அவர் மறைந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊனிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயற்கையின் சதியின் காரணத்தால் நம்மிடத்திலிருந்து பிரிந்திருந்தாலும் 14 வயதிலேயே தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடிதல்லவை என்று திருவாரூர் வீதியில போர்பரணி பாடினாரே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு நிற்கிற வரையில 95 வயது வரையில அவர் இந்த இனத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் இதயத்தை இரவலாக தந்திடன்னா என்று தன்னை ஆளாக்கிய அண்ணனிடத்தில் அந்த இதயத்தை இரவலாக பெற்று அந்த அண்ணனுடைய நினைவிடத்திற்கு பக்கத்திலேயே, அண்ணா உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரியனுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் 1857ஆம் ஆண்டு நடந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு 50 ஆண்டு காலத்திற்கு முன்பே புரட்சி நடந்த கோட்டைதான் இந்த வேலூர். வேலூர் புரட்சி நடந்த கோட்டை அமைந்திருக்கக்கூடிய தொகுதியில டெல்லி கோட்டையையும் சென்னை கோட்டையையும் கைப்பற்றுவதற்கு சபதம் ஏற்போம், உறுதி ஏற்போம். நாளும் நமதே, நாடும் நமதே, 40 நமதே என்று உறுதியெடுக்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூரிலே அந்த பயணத்தை நான் தொடர்ந்து இன்று இப்பொழுது வேலூருக்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பாதையை சுற்றி முடித்திருக்கிறேன். ஆக சுற்றி முடித்து வந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் நான் தெரிவிக்க விரும்புவது, நிச்சயமாக உறுதியாக புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்முடைய அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறவிருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் 18 தொகுதிகளில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஆக அந்த தேர்தலிலும் 100க்கு 100 நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்ற அந்த செய்தியை இதுவரையில் நான் பயணம் நடத்தி இருக்கக்கூடிய அதனுடைய எழுச்சியை, மாட்சியை பார்த்து உறுதியோடு சொல்லுகிறேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அந்த வெற்றியை நாம் விரைவிலே பெறப்போகிறோம். சமீபத்தில் கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னின்று நடத்திய ஒரு மாபெரும் பேரணி. அந்த பேரணியில் நான் பங்கேற்று உரையாற்றிய நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், இந்தியா சந்திக்க இருக்கக்கூடியது வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய 2வது சுதந்திர போரினுடைய யுத்தம் நடைபெறவிருக்கிறது என்று நான் அன்றைக்கு குறிப்பிட்டு சொன்னேன். ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு நான் விடுதலையை வாங்கி தருகிறேன் என்று சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். நான் இந்த மேடையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உழைப்பை தாருங்கள், கழக ஆட்சியை மலர வைக்கிறேன் என்று இந்த மேடையில் நின்று கொண்டு அந்த உறுதியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கழக ஆட்சி என்பதுதான் தமிழ் ஆட்சி.
கழக ஆட்சி என்பதுதான் தமிழர்களுடைய ஆட்சி. கழக ஆட்சி என்பதுதான் அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி. கழக ஆட்சி என்பதுதான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி. அந்த கலைஞருடைய ஆட்சியை மலர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞரின் மகனாக உங்கள் முன்னால் நின்று உங்களிடத்தில் நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். மத்தியில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி. மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சி எடுபிடி ஆட்சி. அங்கு சர்வாதிகாரி மோடி ஆட்சி, இங்கு உதவாக்கர எடப்பாடி ஆட்சி. ஆக இந்த இரண்டு ஆட்சிகளை அடியோடு அப்புறப்படுத்துவதற்காக இந்த தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிறோம். ஆக இந்த இரண்டுக்கும் மாற்று மருந்தாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்திருந்தால் இந்த வேலூர் கோட்டையில் அவருடைய குரல், அந்த கரகர குரல் நிச்சயமாக ஒலித்திருக்கும். தொடக்கத்திலே சொல்லுவாரே, திரண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொல்லுவாரே, அந்த வார்த்தையைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். ஆக அவர் கற்று தந்திருக்கக்கூடிய தமிழை, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியை, அவர் எனக்கு ஊட்டியிருக்கக்கூடிய அந்த உழைப்பை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக, சென்னை மாநகரத்தினுடைய மேயராக, துணை முதலமைச்சராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, இப்படி பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருந்தாலும் அதையெல்லாம் விட மிகப்பெரிய பெருமையாக நான் கருதி கொண்டிருப்பது தலைவர் கலைஞரின் மகனாக இங்கே வந்திருக்கிறேனே, அதைத்தான் நான் பெருமையாக இன்றைக்கும் கருதி கொண்டிருக்கிறேன். கலைஞரின் காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை மலரச் செய்து அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அந்த உணர்வோடு நாம் பணியாற்றி கொண்டிருந்தோம். ஆனால் இயற்கை முந்திக் கொண்டது. ஆக அதனால் இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் இல்லை. ஆக கலைஞர் இருந்து சாதிக்க வேண்டியதை இந்த கலைஞர் மகன் சாதித்தான் என்று அவருடைய நினைவிடத்திற்கு சென்று இந்த வெற்றியை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த பெருமைக்குரிய காரியத்தை செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்கு நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் கதிரானந்தை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரித்து வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீர்களா? அதேபோல் சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து அந்த வெற்றியை நீங்கள் தேடி தந்தாக வேண்டும். மிக தவறான மனிதர்களுடைய கையில் மாநில அரசு, மத்திய அரசு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இதே பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த நேரத்தில் அவர் மக்களிடத்தில் தந்த உறுதிமொழிகள், நான் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை கிழிப்பேன், வைகுண்டத்தை காட்டுவேன், மணலை கூட கைதாக திரிப்பேன் என்ற பொருள்பட பல உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை அவர் வாரி வாரி வழங்கினார். அவர் ஒரு கருத்தை சொன்னார், எனக்கு ஒரே ஒரு புனித நூல் உண்டு. அந்த புனித நூல் என்னவென்று கேட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுதான் என்னுடைய புனித நூல் என்று குறிப்பிட்டார்.